ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க குடும்பத்துல நீங்க யாரு? தூரத்துல இருந்து பணம் அனுப்புற ஒரு சேட்டலைட்டா, இல்ல கூடவே இருந்து தாங்கி பிடிக்கிற ஒரு ஊன்றுகோலா? வாங்க, மனச தொடுற மாதிரி ஒரு ஆழமான கதைக்குள்ள போகலாம். இந்த முழு கதையோட மையமே இந்த ரெண்டே வார்த்தைகள்ல தான் இருக்கு. சேட்டலைட் குழந்தை, ஊன்றுகோல் குழந்தை. சேட்டலைட் மாதிரி ஒருத்தர் தூரத்துல இருந்துகிட்டு பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. ஊன்றுகோல் மாதிரி இன்னொருத்தர் பக்கத்திலே இருந்து எல்லா பாரத்தையும் சுமக்கிறது. இந்த ரெண்டு ரோலும் ஒரு குடும்பத்தோட கதைய எப்படி புரட்டி போடுதுன்னு பார்க்கலாமா? சரி, கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா கார்லோஸ் அப்படிங்கிறவரோட பார்வையில இருந்துதான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவோட இறுதிச் சடங்குக்காக சொந்த ஊருக்கு வர்றார். அவர் எப்படி வர்றார் தெரியுமா? ஒரு பெரிய சொகுசு கார்ல பளபளன்னு ஒரு காஸ்ட்லியான சூட் போட்டுக்கிட்டு. அவர் மனசுக்குள்ள ஒரே ஒரு நினைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் தான் இந்த குடும்பத்தோட பில்லர். நான் தான் ஜெயிச்சவன். பேங்க் டிரான்ஸ்ஃபர் விஷயத்துல என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. அவரோட பண உதவிதான் உலகத்திலேயே பெருசுன்னு அவர் ரொம்ப ஆழமா நம்புறார். கிட்டத்தட்ட 15 வருஷமா வெளிநாட்டுல இருந்து மாசம் தவறாம அவரோட தம்பி பாப்லோவுக்கு $400 அனுப்பியிருக்கார். அந்த பணத்தால தான் அம்மா நல்லா இருக்காங்கன்னு ஒரு பெரிய பெருமிதம், ஒரு நிம்மதி அவருக்குள்ள. இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் கார்லோஸ் அப்படியே நான் தான் சக்சஸ்னு சொல்ற மாதிரி பழபழக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவரோட தம்பி பாப்லோ ஒரு பழைய டி-ஷர்ட், கண்ணுக்கு கீழே கருவளையம், பார்க்கவே தோத்து போன மாதிரி இருக்கார். இந்த ஒரு படமே போதும் கதைக்குள்ள எவ்வளவு பெரிய டென்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்க. இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. கார்லோஸ் வீட்டுக்குள்ள கால் வச்சதும் முதல்ல செய்யற வேலை என்ன தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது தான். ஏன் இந்த தோட்டம் இப்படி காஞ்சு போயிருக்கு? இந்த சுவத்துக்கெல்லாம் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம்ல? அம்மா ஏன் சவப்பெட்டியில பார்க்க இவ்ளோ ஒல்லியா இருந்தாங்க இப்படின்னு கேள்வியா அடுக்கிக்கிட்டே போறார். ஆனா பாப்லோ கையிலெல்லாம் கொப்பளத்தோட இத்தனை வருஷ வலிய முகத்துல சுமந்துகிட்டு அமைதியா நிக்கிறாரு. அப்புறம் ரொம்ப பெரிய மனசோட ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு. இந்த வீட்டை வித்துடலாம், வர்ற பணத்தை 60-40 பிரிச்சுக்கலாம். நீதானே இங்க இருந்த, அதனால பெரிய பங்கான 60% நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. தம்பி ரொம்ப நன்றி சொல்லுவான்னு எதிர்பார்த்த அவருக்கு வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு உண்மை காத்துக்கிட்டு இருந்துச்சு. பாப்லோ அப்போ ஒரு பழைய நோட்டை எடுக்கிறான். நல்லா கரப்படைஞ்சு சுருங்கி போன ஒரு நோட்டு. அதை எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். ஆனா அது வெறும் நோட் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் அனுபவிச்ச நரகத்தோட டைரி. கார்லோஸ் அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறார். முதல் வரியே மனச உழுக்குது. அக்டோபர் 2. அம்மா ராத்திரி முழுக்க தூங்கல. உன்னை கேட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் 5 தடவை டைப்பர் மாத்தினேன். அவங்க என்னை கடிச்சிட்டாங்க. அடுத்த பக்கத்தை திருப்புறாரு. அதுல நவம்பர் 9 மருந்து வாங்க பணம் பத்தல, அதனால என்னோட மோட்டார் சைக்கிளை வித்துட்டேன்னு எழுதிருக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எழுதுனது தான் ரொம்ப வேதனையானது. டிசம்பர் 25. அவங்களுக்கு யாரையுமே அடையாளம் தெரியல. ஆனா அவங்களோட ஜெயிச்ச பையன் ஃபோன் பண்ணலையேன்னு அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு. அதுக்கு மேல கார்லோஸால படிக்க முடியல. அந்த நோட்டை மூடி வைக்கிறார். அப்போதான் பல வருஷமா அமைதியா இருந்த பாப்லோ முதல் முறையா பேச ஆரம்பிக்கிறார். ஆனா பாப்லோவோட பேச்சுல கோபம் இல்ல, குற்றச்சாட்டு இல்ல, வெறும் உண்மை மட்டும்தான் இருந்துச்சு. ஆமா, நீ மாசம் $400 அனுப்புன. ஆனா நீ ராத்திரி 8 மணி நேரம் நிம்மதியா தூங்குன. நான் 4 வருஷமா ஒரு ராத்திரி கூட முழுசா தூங்குனதில்ல. நீ ஹாலிடேஸ் போன, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டையும் என் வேலையும் தொலைச்சேன். அம்மா தனியா சாகக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக நான் இங்க இருந்தேன்னு சொல்றார். அவர் சொல்ல வந்ததோட சாராம்சம் ரொம்ப சிம்பிள். பணம் டைப்பரை மாத்தாது. ஒருத்தரோட மனநோயிலிருந்து வர்ற அவமானங்களை பணம் தாங்காது. நடுராத்திரி 3 மணிக்கு பயந்து நடுங்குற அம்மாவை பணம் வந்து கட்டிப்பிடிக்காது. அந்த நிமிஷம் கார்லோஸ்க்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவர் கையில கட்டியிருந்த காஸ்ட்லி வாட்ச், கால்ல போட்டிருந்த ஷூ எல்லாமே குப்பை மாதிரி தெரிஞ்சது. அப்போதான் அவருக்கு உரைக்குது. நான் வெறும் பண உதவி செஞ்சவன், ஆனா அவன் மகனா இருந்திருக்கான். நான் மாத்திரைக்கு பணம் கொடுத்தேன், ஆனா அவன் அத அம்மா வாயில வச்சுவிட்டான். நான் சவப்பெட்டிக்கு பணம் அனுப்புனேன், ஆனா அவனோ அம்மாவோட மூச்சு நிக்கிற வரைக்கும் கைய பிடிச்சிட்டு பக்கத்திலேயே இருந்திருக்கான். அடுத்த செகண்டே கார்லோஸ் அந்த வீட்டை 100% பாப்லோ பேர்ல மாத்தி எழுதி கொடுக்கறார். அது ஒரு கிஃப்ட் இல்ல, அது இவ்ளோ நாள் கொடுக்காம வச்சிருந்த ஒரு கடனை திருப்பிச் செலுத்துற முயற்சி. ஆனா அப்பவும் அவருக்கு புரியுது தன்னோட கடன் இன்னும் பாக்கி இருக்குன்னு. இப்ப சொல்லுங்க, இந்த கதை கார்லோஸ் பாப்லோவோட கதை மட்டுமா? இல்ல, இது நம்மள பலரோட குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு கதை. ஒரு சேட்டலைட்க்கும் ஒரு ஊன்றுகோலுக்கும் நடுவுல நடக்கிற கதை. அப்போ யார் அந்த சேட்டலைட் குழந்தை? அதாவது தூரத்துல இருந்துகிட்டு பணம் அனுப்புறவங்க, அப்பப்போ ஃபோன் பண்ணி ஒப்பீனியன் சொல்றவங்க, அங்கிருந்து இங்க இருக்கிறவங்கள ஜட்ஜ் பண்றவங்க. ஆனா ஊன்றுகோல் குழந்தை அவங்க கூடவே இருப்பாங்க, எல்லாத்தையும் தாங்கி பிடிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே தேஞ்சு போவாங்க, கடைசில
யாருக்கும் தெரியாம அமைதியா உடைஞ்சு போயிடுவாங்க. சரி, இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? பணம் அனுப்புறதுனால மட்டும் நம்ம கடமை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஒரு செக் டயப்பரை மாத்தாது. ஒரு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் தனிமையை போக்காது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா, ஒருத்தர் நமக்காக இழந்த அவங்களோட நேரத்தை, ஆரோக்கியத்தை, வாழ்க்கைய எந்த பணத்தை கொண்டும் திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால குடும்பத்துல நீதிங்கிறது எல்லாத்தையும் சரி சமமா பிரிச்சுக்கிறதுல இல்ல. மத்த எல்லாரும் ஒதுங்கி போனப்போ யார் அந்த பாரத்தை தனியா சுமந்தாங்களோ அவங்கள அங்கீகரிக்கிறதுல தான் உண்மையான நீதியே இருக்கு. இப்போ இந்த கதை முடிஞ்சதும் நான் உங்ககிட்ட கேக்குற ஒரே கேள்வி இதுதான். உங்க குடும்பத்தோட நீதி என்ன? நீங்க யாரு? சேட்டலைட்டா இல்ல ஊன்றுகோலா? யோசிச்சு பாருங்க.